ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மாயா பஜார். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி தக்காளி குழம்பு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல் தேவையான பொருட்கள்: தக்காளி ஒரு 7, தேங்காய் ஒரு மூடி, பொட்டுக்கடலை 1.5 டேபிள் ஸ்பூன், வரமிளகா 5, ஒரு பட்டை, சோம்பு 1/4 ஸ்பூன், கசகசா 1/4 ஸ்பூன். இது எல்லாமே அரைத்துக்கொள்ளணும். தாளிக்க கடுகு, பட்டை, கிராம்பு 2, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம் ஒரு 10, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவு உப்பு. இப்போ செய்முறை பார்ப்போம். தேங்காய், பொட்டுக்கடலை, வரமிளகா, பட்டை, சோம்பு, கசகசா இதை போட்டு சட்னி மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். கடாய் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. இப்போ பருப்பு, பட்டை, கிராம்பு போட்டாச்சு. அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி போடுறேன். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதுவும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு வெந்த தக்காளியை நம்ம பருப்பு கடையிற மரத்தினால ஒரு கடை கடைஞ்சிக்கலாம். சட்னி அரைச்சி வச்சுருந்த மிக்சியில் இருக்க சட்னியை ஊற்றிடலாம். கூடவே 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. உப்பு போட்டுடலாம். மூடி வச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இடையிலையும் ஒரு தடவை கிளறி விடணும், இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். இப்போ திக்காயிருச்சு. இந்த பழத்தில் இறக்கிடலாம். தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். இது எல்லாத்துக்கும் பிடிக்கும். டிஃபன் வகை எல்லாத்துக்குமே இது ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.